ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் ஆட்டா அதாவது கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக். ஈவினிங் டீ குடிக்கிறப்போ ஒரு லைட் ஈவினிங் ஸ்நாக் இது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு வேணான்னாக்கா இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஹாட் ஆயில், நல்லா சுட சுட இருக்குது. இது பொரிக்கிறதுக்காக எண்ணெய் அடுப்பில் வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனோட பின்பக்கமாக வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெய் சூடாக இருக்கும், கையில்படும். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. ஹாட் ஆயில் வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த சிப்ஸு இல்லை நீங்கள் எது பண்ணாலும் சரி, சமோசா, சிப்ஸ் இல்லை வேறு எந்த ஸ்நாக் பண்ணாலும் ஹாட் ஆயில் வந்து அந்த மாவோடு சேர்த்திங்கனாக்கா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும், உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக இருக்கும். ஸோ இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க மாவை. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த மாவை வந்து நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது சப்பாத்தி ஒட்டுற மாதிரி வந்து நல்லா ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நீட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு தின்னாக வந்து மாவு உருட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஆட்டா கிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நான் நல்லா பெருசாக அதே சமயத்தில் நல்லா தின்னாக ரோல் பண்ணியிருக்கேன். ரொம்ப தின்னாகவும் பண்ணல, இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் இல்லை நைஃப் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், சூடாகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கட் பண்ணி வச்ச பீஸ் வந்துட்டு ஒன்று எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், நல்லா உப்பி வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி உப்பி வரும். ஒரு கொஞ்ச நேரம் ஆயில் நல்லா ஹீட் ஆனிச்சுனாக்கா ஒரு 2 to 3 மினிட்ஸே போதும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.